ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வனா சென்டிமெண்ட். வாங்க இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் அவளோட கல்யாணத்தன்னைக்கு ஃபியூச்சர் மேல உள்ள பயத்துல ஹீரோவை விட்டுட்டு போயிருந்திருப்பா. அதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு ஹீரோயின் ரெண்டு பேரோட லைஃப்மே வெவ்வேறு விதமா மாறி இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்குன்னு தனியா இன்னும் லவ்வோ ரிலேஷன்ஷிப்போ செட்டே ஆகல. இதுல ஹீரோயின் தன்னை அவமானப்படுத்தணும்னே கல்யாணத்தன்னைக்கு விட்டுட்டு போயிருக்காங்கிற மாதிரி கோவம். அதுக்காக அவளை பழிவாங்கன்னு கூட நினைக்கிறான். ஆனா எப்படி பழிவாங்க போறான் அப்படிங்கறத இனிமேதான் பார்க்கணும். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்து ஹாப்பியா சமைச்சிட்டு இருக்கா. அதுலயும் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டு சமைச்சிட்டு இருக்கா. எப்பவுமே அந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் சமைப்பாங்க. ஹீரோயினுமே அவளோட டர்ன் வரும்போது சமைச்சு வச்சுட்டு அப்பாட்டு கிளம்பிடுவா. ஆனா இன்னைக்கு சமைக்கிறத என்ஜாய் பண்ணி செய்யறானா, சாப்பிடுறவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிளேட்லயும் அதை ஆட் பண்ணி கொடுக்குறா. இது அப்பா, தம்பி, அப்புறம் அந்த பொண்ணு யூனா 3 பேத்துக்குமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. என்ன எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லை, இன்னைக்கு சண்டே இல்ல, அதனால தான் அக்கா ஹாப்பி மூட்ல இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், ஈவினிங் லேட்டா தான் வருவேன்னு கிளம்பி ரீனாவோட வீட்டுக்கு வரா. ரீனாவா, என்ன சண்டே அதுமா என்ன காலங்காத்துல பார்க்க வந்திருக்க அப்படிங்க. ஏய், நான் உன்ன பார்க்க வரல, பாப்பா பார்க்க வந்திருக்கேன். ரீனாக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நீ பாப்பாவை பார்க்க வந்தியா? இத்தனை வருஷத்துல எத்தனை நாள் எத்தனை சண்டே நீ பாப்பாவை பார்க்க வந்திருக்க? அவளோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வருவ, இல்லைன்னா எப்பமாச்சும் வெளியில மீட் பண்ணும் போது சந்திச்சிருக்கோம். அது என்ன திடீர்னு என் பொண்ணு மேல உனக்கு பாசங்க? அப்ப நான் உன் பொண்ணு என் பொண்ணா நினைக்கலங்கிறியா? நான் அப்படி சொல்லல. இன்னைக்கு நீ என்ன தேடி வந்ததுக்கு காரணம் என்னவோ அதை டைரக்டா சொல்லு, நம்ம பேசிக்கலாம். அப்படிங்கும் போது ஒன்னும் இல்ல, நான் பாப்பா பாக்குறதுக்காக மட்டும்தான் வந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் அவகிட்ட கொடுத்துருன்னு ஹீரோயின் தான் கையில கொண்டு வந்த பார்சல ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப போக, ஏய் சும்மா விளையாண்ட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறா. நேத்துக்கு ரீனா ஒரு மாதிரி கான்பிடென்டா பேசியிருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா பிரேக்அப் ஆனது இல்ல ஹீரோயினோட லவ் ஸ்டோரி. கல்யாணத்தன்னைக்கு ஹீரோ கிட்டத்தட்ட ஹீரோயினால அவமானப்படுத்தப்பட்டிருக்கா. அன்னத்தன்னைக்கு ரீனாவுமே கல்யாணத்துக்கு வந்திருந்திருப்பா. சோ எல்லா சம்பவங்களையும் இவ பக்கத்துல இருந்து பார்த்தவ. ஏன்னா நம்மால் தான் கால் பேசினதோட ஃபாரின் கிளம்பிட்டாங்களே. சோ எகைன் இது டக்குன்னு பேட்சப் ஆகிற விஷயம் இல்ல. அதனால உடனே ஃப்ரெண்டுக்கு ஹோப் கொடுத்து அது தப்பா போயிடக்கூடாது, இனிமே இவங்க 2 பேரும் சேரணும்னா அது லவ்வால மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இவ டிசைட் பண்ணியிருந்திருப்பா. சோ ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போதே எனக்கு என்னமோ உனக்கு மேன்சு செட் ஆக மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா நீ மேன்சு மேல உள்ள லவ்க்காகவா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? அப்ப நீயுமே நான் மேன்சு லவ் பண்ணலன்னு நம்புறியா? சே, நான் அப்படி நம்பல. ஆனா நீ மேன்சு அன்னைக்கு நிப்பாட்டிட்டு போன இடம் அவனுக்கு எவ்வளவு வலி ஏற்படுத்திருக்கும். இப்ப நீ சாரி கேட்டா உடனே சேர்ந்துட முடியுமா? உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? அந்த இன்டர்வியூ டைம்ல உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட மேன்சுவா பேசவே இல்லை. நானே தான் கேட்டேன் அவர் உன்னை பார்த்தாரான்னு. அப்பதான் ஒரு இன்சிடென்ட் சொன்னாருன்னு லிஃப்ட்ல நடந்த சம்பவத்தை சொல்லவும், ஓ அன்னைக்கு நான் பார்த்தது மேன்சுவையா அப்படின்னு ஹீரோயின் அதிர்ச்சியாக, பாத்தியா 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்ததுல உனக்கு மேன்சுவே அடையாளம் தெரியல. மேன்சுவும் அதை பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணல. அந்த இன்சிடென்ட் ஏன்னா ஜஸ்ட் லைக் தட்னு அந்த இன்டர்வியூல கடந்து போயிட்டாரு. ஸோ உன்னோட பிரசன்ஸ் பெருசா மேன்ஸுவை இம்பாக்ட் பண்ணல. அப்புறம் நீ தானே சொன்ன அவர் இன்னும் சிங்கிளா தான் இருக்காருன்னு. சிங்கிளா தான் இருக்காரு, ஆனா இதுக்கு முன்னாடி ஃபாரின்ல ஒரு ஆக்ட்ரஸை டேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப லீனா ஒயிட் பியூட்டியா இருப்பாங்க. நீ என்ன உன்னோட டீனேஜ்ல சின்ன மாடல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண, அவ்வளவுதானே. உன்னை விட சூப்பர் ஃபிகர்லாம் மேன்ஸு பார்த்தாச்சு, அதனால நீ இப்போ சப்பையா தான் இருப்ப அப்படிங்க. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நான் அழகா இருக்கேன்னு நீ எத்தனையோ நாள் சொல்லியிருக்கியே. பாப்பா கூட என்ன அம்மா விட நீங்க தான் அழகா இருக்கீங்க ஆன்ட்டின்னு சொல்லியிருக்காளே. பார்க்கலாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உன் வயிற்று சுத்தி ஒரு டயர் ஒன்று ஓடுது அப்படிங்கவும், எங்க வயிற்று சுத்தி டயர் ஓடுது? அது சும்மா உட்கார்ந்து இருக்கனால அப்படி இருக்கு அப்படின்னு இவ தொட்டெல்லாம் பார்க்க, உனக்கே ஃபீல் ஆகுதுல்ல. மேன்சு பழைய மேன்சு கிடையாது. அவன் முன்னவே நல்லா உயரமா இருப்பான், இப்ப பாடி எல்லாம் ஃபிட்டா வச்சிருக்கனால நீ அவனுக்கெல்லாம் மேட்சே ஆக மாட்டேங்கவும் என்னை இன்சல்ட் பண்றதுக்குன்னே இதெல்லாம் சொல்றியா ரீனா? இல்ல, நீ இப்போ லவ்வுக்காக மேன்ஸு கூட திரும்ப சேரணும்னு நினைக்கல. நீ லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிற டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இருக்க. ஆல்ரெடி இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்ததுனாலதான் உன் லவ் கல்யாணம் வரைக்கும் போய் ஒண்ணுமே இல்லாம போனுச்சு. அதை நீ மறந்துடக்கூடாதுன்னு தான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட் அட்வைஸா பண்ணி கடுப்பேத்தவும், நான் ஒன்னும் டெஸ்பரேட் சிச்சுவேஷன்லாம் இல்ல. மேன்சு வந்தது எனக்கும் ஒன்னும் பெருசாலாம் உள்ள இம்பாக்ட் ஆகல. மேன்சு சொன்ன மாதிரிதான் லிஃப்ட்ல பார்த்தப்ப கூட எனக்கு அவன் ஃபேஸ் கட் ஞாபகம் வரல. அப்புறம் இதுக்கு நான் அவனுக்காக காலங்காத்திலே உன் வீட்டுக்கு வந்த நீ நினைக்கிற? நான் பாப்பா பார்க்க தான் வந்தேன், கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வந்தாருடா. வந்தவ அங்க வீட்டுல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருந்து அவளோட பழைய சைக்கிள் எடுத்து ஹெல்மெட்டையும் தேடி பிடிச்சு சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கிறா. எடையை குறைக்கணும்னு தான். ஏன்னா ஹீரோ முன்னாடி டேட் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஸ்லிம் பியூட்டின்னு சொல்லியாச்சு. ஹீரோவும் இப்போ ரொம்ப ஃபிட் ஆயிட்டானாச்சு. அப்ப நம்மளும் உடம்ப குறைச்சு அவன் அளவுக்கு ஈடு கொடுக்கணும்னு சைக்கிளிங் பண்றா. இந்த எடையை குறைக்கணும்னு நம்ம
எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அப்பதான் எடை குறையவே குறையாது. அது ஒரு ரிவர்ஸ் லா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். வேற ஒண்ணும் இல்ல. சைக்கிளிங் பண்ணி பாக்குறா, பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பாடியில தெரியல. அப்ப சாப்பாடை குறைக்கணுமாட்டு இருக்குன்னு அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் சாப்பிடும் போது எனக்கு இனிமே பாதியா சாப்பாடு வச்சா போதும் அப்படின்னு சொல்லி பிளேட்ல பாதியா வச்சு சாப்பிடுறா. எல்லாரும் ஒரு மாதிரி இவ்வளவு விசித்திரமா பாக்குறாங்க. என்னடா திடீர்னு சைக்கிளிங் பண்ணா இப்ப என்னன்னா சாப்பாடு பாதியா குறைக்கிறா, அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாளுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. ஜிம்ல போய் சேர்றா. அங்க போய் ட்ரெட்மில்ல ஓடுன்னு ஓடுறா. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஸ்லோவா அவளை விட ஓடுறாங்க. அவங்கலாம் நல்லா லீனா இருக்காங்க. இவ அதுல உயிரை கொடுத்து ஓடிட்டு இருக்கா. ஒரு இன்ச்சு பாடியில குறைய மாட்டேங்குதே. சரி, இதுவும் சரிப்பட்டு வராது. மோட்டிவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கு. முதல்ல என்ன பண்றோம், நம்ம இனிமே வாங்க போற ட்ரெஸ் சைஸ இப்ப உள்ள ட்ரெஸ் சைஸை விட ஒரு இன்ச்சு கம்மியா வாங்கிட்டோம்னா அதுக்காக வச்சு நம்ம உடம்ப குறைக்கணும்னு மோட்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தவ எம் சைஸே போதும்னு ஒரு லாங் கோட் மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரா. அதை வீட்டுல வந்து போட்டு பார்த்தா பட்டனை மாட்டவே முடியல. ஓகே இன்னும் ட்ரை பண்ணுவோன்னு திரும்பவும் ஜிம்முக்கு ஓடுறா. தட்டுல பாதியா இருந்த சாப்பாடை கால்வாசியா குறைக்கிறா. அந்த எம் சைஸ் கோட் எடுத்து திரும்பவும் போட்டு பாக்குறா. இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜிம்முக்கு ஓடுறா. ஒரு ஸ்பூன் தான் காலையில சாப்பிடுறா. கடும் முயற்சி பண்றா. அதுல எப்படியோ அந்த வாங்கின எம் சைஸ் கோட்டு பட்டன் போட முடிஞ்சது. அதுல ஹப்பா அப்படின்னு மூச்சு விடவும் பட்டன் தெரிச்சு உடஞ்சிருச்சு. இல்ல மனசு தளர விடக்கூடாதுன்னு திரும்பவும் அதை டெய்லர் கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு ஜிம்முக்கு போய் முன்னையும் விட வேகமா ஓட டயர்டாகி கீழே விழுந்துடுறா. ஏன்னா சாப்பாடு தான் குறைச்சிட்டே இருக்கமே. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு தெம்பு இல்லாம போயிடுச்சு. அதனால அடுத்த நாள் காலையில் ரிலாக்ஸா இருந்துச்சு. தட்டு நிறைய சோறு போடுமான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றா. இந்த வந்தாச்சுல நம்ம பழைய ரொட்டீனுக்கு. உடம்ப குறைக்கணும்னா இனி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டைரக்டா அதுக்குன்னு இருக்கிற இடம்னு மெடிக்கல் ஷாப்ல போய் எனக்கு மருந்து ஏதாச்சும் வேணுங்க. என்ன மருந்து மேடம்? இல்ல இந்த உடம்ப குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா? அதுலயும் 7 நாள்ல 5 கிலோ குறையணும் அப்படிங்கவும் அது கொஞ்சம் டோஸ் அதிகமா இருக்குமே, பரவாயில்லையா? டோஸ் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துருங்க. முடியல அப்படிங்கவும் அதே மாதிரி இப்போ ஒரு பெல்ட் வந்திருக்கா, அந்த பெல்ட் போட்டுக்கிட்டீங்கனாலும் நல்லா பாடி ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இவ போட்டு பாக்குறா. அது அப்படியே நல்லா இடுப்போட சேர்ந்து ஒட்டி நிக்கவும் ஒரு மாதிரி ஷேப் நல்லா தெரியுதா. இப்படியெல்லாம் நல்ல ஐடியாஸ் இருக்கும்போது தேவையில்லாம ஒரு வாரமா உசுர் போற அளவுக்கு உழைச்சிட்டமே ஜிம்லன்னு கொடுங்க, அந்த மாத்திரையும் பெல்ட்டுமே வாங்கிக்கிறேன்னு அதை வாங்கி கொண்டு போய் வீட்டுல சாப்பிடவும் அடுத்து என்ன நிக்காம வைத்தாலையா போகுது. பாத்ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவளுக்கு என்னதோ ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு கோமாளி மாதிரி அந்த பெல்ட்டையும் மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. ஹீரோயின் நான் டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இல்லைன்னா, ஆனா ஹீரோயின் எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இருக்கான்னு அவ பண்ற ஆக்டிவிட்டிஸ்லயே தெரியுது. இந்த பக்கம் ஹீரோ கொரியாவோட கோல்ஃப் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டான். பிராக்டிஸ்க்காக அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப அவன் பக்கத்துல ஒரு வயசான ஆன்ட்டியும் வந்து கோல்ஃப் விளையாட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கோல்ஃப் விளையாடுறதுனா பிடிக்கும், ஆனா விளையாட தெரியாது. அவங்களோட பொண்ணு கூட வந்து இருப்பாங்க. அவங்களோட பொண்ணுக்கு ஓரளவுக்கு விளையாட தெரியமாட்டிருக்கு. பிராக்டிஸ் டைம் முடியவும் கிளம்புறாங்க. அம்மா நீயும் வா அப்படின்னு சொல்ல, நானும் ஒரு கோல் போட்டு வரேன்டி அப்படிங்க. போமா எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க கால் பேசிட்டே வெளியில கிளம்பிடுறாங்க. இந்த ஆன்ட்டிக்கா ஒரு கோல் கூட போடாம போறது கஷ்டமா இருக்கே அப்படின்னு சோகமா நின்னுட்டு இருக்கோம். ஹீரோ அவங்க பக்கத்துல வந்து இது ரொம்ப ஈஸி தான் ஆன்ட்டி, நான் சொல்லி தட்டுமாங்கிறான். இல்லப்பா எனக்கு இந்த விளையாட்டு அவ்வளோக்கா விளையாடலாம் வராது, ஜஸ்ட் பிடிக்க மட்டும்தான் செய்யும்னு ஷையா ஃபீல் பண்ண. இந்த விளையாட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி ஆன்ட்டி. முதல்ல அதுக்கு தேவை பொசிஷன், நெக்ஸ்ட் பவர், அடுத்து கான்சென்ட்ரேஷன், கோல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள பொசிஷன்ல நிக்க வச்சுட்டு இப்போ பவர் ஜெனரேட் பண்ணும், ஸ்டெடியா நின்னுக்கோங்க. இப்போ கான்சென்ட்ரேஷன், தோ அந்த தூரமா இருக்கிற நெட்டு தான் உங்களோட கோல். அதுக்கான பவரை நீங்க எங்க இருந்து எடுக்கணும்னா எடுக்கணும். உங்களுக்கு இந்த உலகத்திலேயே யாரை பிடிக்காதோ அவங்க தான் அங்க நிக்கிற மாதிரி நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா ஈஸியா பவர் ஜெனரேட் ஆகும், கோலும் ஃபிக்ஸ் ஆயிடுங்கும் போது இப்ப தன்னோட பொண்ணு தானே தன்னை விளையாட விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால அந்த ஆன்ட்டி அவங்க பொண்ணோட ஃபேஸ் நினைச்சிட்டு அடிக்கவும் கோல் ஓரளவுக்கு மிதமா போய் விழுந்துருது. உடனே ஆன்ட்டிக்கா பயங்கர சந்தோஷமாயிடுது. அவங்க உடனே சிரிச்சுட்டே, ஐயா நான் ஃபர்ஸ்ட் கோல் போட்டிருக்கேன். சரிப்பா, எப்போ நீ இந்த மாதிரி கோல் போடும் போது யாரோட முகத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்குவ அப்படிங்கும் போது அது சீக்ரெட்டுங்கிறானா. அதுக்குன்னு அந்த ஆன்ட்டியோட பொண்ணு திரும்பவும் வந்து கூப்பிடவும் அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவா திரும்ப இப்ப அவனோட பொசிஷனுக்கு வந்து ஆன்ட்டிக்கு சொல்லி கொடுத்த எல்லா ப்ரொசீஜரையும் ஒன்னொன்னா செஞ்சுட்டு கடைசியா டார்கெட்ல யார் ஃபேஸை ஃபிக்ஸ் பண்றானா ஹீரோயின் ஃபேஸை. அப்படி அவன் இழுத்து அடிக்கிறதுல பால் போய் அங்க பட்டு நெட்டையும் பிச்சுட்டு போய் வெளியில இருக்கிற ஒரு கிளாஸ் பீஸ் உடஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு அவன் மேல கோவமாவும் விருப்பாவும் இருக்கானாட்டு இருக்கு. அப்ப அசிஸ்டன்ட் ஹீரோ பக்கத்துல வந்து, சார் இன்னைக்கு உங்களுக்கு டேட்டிங் ஏஜென்சில இருந்து 3 ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருக்காங்க, நீங்க எப்படி டேட் பண்றதுக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களாங்க? ஓகே ஈவினிங் டைம் ஃப்ரீ தானே, நான் போய் அந்த 3 பொண்ணுங்களையும் பாக்குறேன். சார் மறந்துடாதீங்க, பொண்ணுங்களை பார்க்கும் போது முன்னாடி இருக்கிற எல்லா பல்லும் தெரியற மாதிரி ஸ்மைல் பண்ணணும்.
அதுதான் உங்களுக்கு சாமிங்கா இருக்குங்கும் போது ஓகே ஞாபகத்துல வச்சுக்கிறேங்கிறான். முதல்ல ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு இருந்துட்டு நான் உங்களை செலக்ட் பண்ணது காரணமே எனக்கு எப்பவுமே ஹெல்த் கான்ஷியஸ் ஜாஸ்தி. ஸோ எனக்கு வர பார்ட்னரும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் பர்சன் போட்டிருந்ததுனால கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கும்னு தான் நான் உங்களை செலக்ட் பண்ணேன். நீங்க இதுக்கு என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்க, சாரி நான் உங்களை ரிஜெக்ட் பண்றேன். ஒருத்தரோட அப்பியரன்ஸ்க்காக ரிஜெக்ட் பண்றீங்கன்னா உங்க கேரக்டரே வேர்ஸ்டா இருக்கு. நம்ம பார்ட்னர் எந்த நிலைமையிலும் நம்மளை விட்டுட்டு போகாம இருக்காங்களான்னு தான் பார்க்கணும். நீங்க எனக்கு வேண்டான்றான். அடுத்து இன்னொரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஃபாரின்ல பெரிய கோல்ஃப் பிளேயர்னு. ஸோ உங்களை பத்தின சில நியூஸ் எல்லாம் தேடி படிச்சதுமே நான் எக்ஸைட்மெண்ட் ஆகி கோல்ஃப் கிளப்ல இப்ப மெம்பர் ஆயிருக்கேன். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்தே பிராக்டிஸ் போலாங்க. நீங்க கோல்ஃப் கிளப்ல சேர்ந்தது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா எனக்காக சேர்ந்தேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. மேபி உங்க பார்ட்னர் மாரத்தான் ரன்னரா இருந்தா அத்லெட்ல சேர்ந்திருப்பீங்களா, ஸ்விம்மரா இருந்தா ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருப்பீங்களா, இல்ல குங்ஃபு பிளேயரா இருந்தா குத்து சண்டைக்கு பயிற்சிக்கும் போயிருப்பீங்களா. அவ இல்லன்னு சொல்ல, அப்ப கோல்ஃபை நீங்க ஜஸ்ட் டைம் பாஸா தான் பாக்குறீங்க. சாரி நீங்க எனக்கு வேண்டான்றான். அடுத்து இன்னொரு பொண்ணு வந்து நல்லா தான் பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வரும். கால் முடியவும் அந்த போனை பார்த்துட்டே, இந்த போனு கொஞ்சம் பழைய போனா ஆயிடுச்சு, ஆனா ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. இது எப்போ ரிப்பேர் ஆகும், எப்போ இதை மாத்தலான்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்கான டைமே வரலன்னு அவ சாதாரணமா ஒரு கமெண்ட் சொல்ல, ஓஹோ அப்போ ஒரு பொருள் பழசாயிடுச்சுங்கிறதுக்காக அதை தூக்கி போட்டுருவீங்க. அது இன்னமும் நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. சார் இது சாதாரண ஒரு பொருள் தானே அப்படிங்கும் போது, போனுக்கு போன் நம்பருக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நீங்க நாளைக்கு உங்களோட பார்ட்னருக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? எனக்குலாம் ஒன்ஸ் ஒரு பொருளை செலக்ட் பண்ணிட்டு அதை அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போடுறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படிங்கவும் அந்த பொண்ணு கிளம்பி போயிடுது. ஆக்சுவலா எதுக்காப்புல இருக்கிற பொண்ணுங்க சொன்னலாம் ஒரு சாதாரணமான விஷயம், அதை ஃபன்னா கூட எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா நம்ம மைண்ட்ல ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த பர்சனை லவ் பண்றோமோ இல்ல ஹர்ட் பண்றோமோ எதுவா இருந்தாலும் சரி, அவங்க மைண்டுக்குள்ள இருக்கும்போது நம்மளால அவங்கள தவிர்த்து இல்லைன்னா அவங்கள மட்டுமே வச்சு எதுக்காப்புல இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு மாதிரி அப்செட் ஆகி அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வரவும் அசிஸ்டன்ட் வந்துட்டு, என்ன சார் ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்க எக்ஸ்ல ஒரு ஜங்க ஹிண்டு உள்ள பாத்தீங்களாங்க, அவளை நான் பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் கிளம்பி வர போறேன், அப்புறம் என் மூஞ்சி உருன்னு வச்சிருக்கீங்க, இன்னும் நீங்க பாஸ்ட்ல இருந்து வெளியில வரலையோ அப்படிங்க. உன் வேலையை பாருங்கிறான். நகையெல்லாம் செய்வாங்கல்ல, அதுக்கு ஒரு ஆசாரி தாத்தா மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட ஹீரோயின் ஒரு ரிங்கு செய்யறதுக்காக கொடுத்துருந்துருப்பா, டைமண்ட் ரிங்கு. அவளோட ஃப்ரெண்டு மினின்னு ஒரு பொண்ணுக்காக தான். ஸோ அதுல சில சேஞ்சஸ் எல்லாம் இவ சொல்லிட்டு இருக்கும் போது அவரும் கடுப்பா, என்னமா இதை விட சின்னதாங்கிற, இதுக்கு மேல நான் என்னத்த நூலை தான் கட்டணும் அப்படிங்கவும், தாத்தா சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் ரிங்க செய்யுங்க, இந்த கிளைண்ட் வேற ஒரு மாதிரி ஏடா கூடமான ஆளு, நொயின்னு இருப்பா அப்படிங்கவும். அப்பதான் தாத்தா ஹீரோயினோட ஃபேஸ் பார்த்துட்டு, என்ன உன்னோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு, அது என் ஃபேஸ் இப்போ ரொம்ப சின்னதான மாதிரி இருக்குல்ல, எனக்கு ஒரு 2-3 வயசு குறைஞ்ச மாதிரி இல்ல தாத்தா அப்படிங்க. ஏமா நீ ஒரு வாரமா சாப்பிடலையோ, சரியா வா உனக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி தரேன். மூஞ்செல்லாம் பாரு முன்ன இருந்ததை விட புஃப்ன்னு இருக்கு, இதெல்லாம் சாப்பிடாம இருந்தனாலதான் நினைக்கிறேன். இல்ல தாத்தா நான் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு உடம்பு ஸ்லிம் ஆக்கியிருக்கேன், அதனாலதான் என்னோட ஃபேஸும் சின்னதா இருக்கு, உங்களுக்கு தெரியலையா? நல்லா சாப்பிட்டா உடம்பு நல்லா இருந்துட்டு போகுது, நான்லாம் என்ன எக்ஸசைஸ் செய்யறேன், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அறிவே கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. தாத்தா நீங்க ரொம்ப பேசுறீங்க, வேலையை மட்டும் முடிச்சுட்டு கூப்பிடுங்க அப்படின்னு இவங்க வந்து கிளம்பிடுறா. இங்க ஷாப்ல ஹீரோயின் சொன்ன அந்த கிளைண்ட் தான் உட்காந்துட்டு இருக்கு. அவ பேர் மினி, ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவளுக்கு தான் ரிங்கு செய்ய சொல்றதுக்காக ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்திருப்பா. இப்ப ஹீரோயின் அங்க இல்லங்கனால அவ உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடுறா. உங்களுக்குலாம் இப்ப இருக்கிற இந்த ஜங்க தானே தெரியும், ஆனா காலேஜ் டைம்ல அவ எப்படி இருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. டூரோ எக்ஸிபிஷனோ இல்ல எங்க போனாலுமே பசங்களோட மொத்த கூட்டமும் ஹீரோயின் பின்னாடியே தான் இருக்கும். அவ என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. வேற வழியே இல்லாம இவங்களும் அதை வேடிக்கை தான் சும்மா பாத்துட்டு இருக்க முடியும். எத்தனை பேர் அவ பின்னாடி சுத்தினாலும் அவ இப்படின்னு கூட யாருக்குமே சின்ன ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டா. பசங்களும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா டேலண்ட்ஸையும் அவங்க முன்னாடி கொண்டு வந்து காட்டுவாங்க. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அவங்க ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணதுன்னு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா இவ அவங்ககிட்டலாம் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், உன்னால பார் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அதுல எல்லாருமே மூஞ்சி தொங்க போட்டு போயிடுறாங்க. டான்ஸ்லயுமே காட்டுறாங்க. அப்பவும் அவன் கோல்ஃப் கிளப்ல கோல்ஃப் விளையாடுவான். அவனுக்கு பெருசா ஃபேன் பேஸ் எல்லாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு எப்பவும் ஹீரோயினை மட்டுமே பாத்துட்டு இருப்பான். நீ என்ன லவ் பண்ணுவியான்னு கேட்க, பார் எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன்னா லவ் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பா. ஆனா அதுவே அவன் ஹீரோயின் எஸ் சொன்னதான் நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு படிச்சு பார் எக்ஸாம் கிளியர் பண்ணி அந்த சர்டிபிகேட்டையும் கொண்டு போய் அவகிட்ட காட்டவும் அவனோட முயற்சியில உண்மையிலேயே வியந்து போய் தான் ஹீரோயின் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண கதை வரும்போது நம்ம ஹீரோயின் உள்ள நுழைஞ்சு, போதும் என் கதையை பேசுறதுக்கு தான் வந்தியா, உனக்கு வேற வேலையே இல்லையான்னு கேட்க,
ஹலோ ஜங், நான் இப்போ உன்னோட கிளைண்ட், எனக்கான மரியாதையை நீ கொடுக்கணும். ஓஹோ அப்படியா, சரிங்க கிளைண்ட், உங்களோட ரிங்கு வாங்க தானே வந்தீங்க? அது நீங்க இன்னும் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஸோ டிசைன் சொல்லிட்டு வந்திருக்க, வந்ததும் கால் பண்றேன், வாங்கிட்டு போங்க. இப்ப கிளம்புறீங்களா? இந்த மரியாதை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ கிளம்புறவ திரும்பி வந்து, ஏய் என்ன உன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? சரி தாத்தா தான் வயசானவருங்கிறனால தன்னோட அப்பியரன்ஸ்ல சேஞ்ச் வந்ததை கண்டுபிடிக்க முடியல. மினி ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா, உனக்கு வயசாயிட்டே போகுதுல, சுகர் எதுவும் வந்திருக்குமோ, அதனாலதான் இப்படி ஃபேஸ் எல்லாம் பஃபியா இருக்கு, எதுக்கும் கிட்னியும் செக் பண்ணி பாரு அப்படின்ட்டு போக ஹீரோயினுக்கு காண்டாயிடுது. அப்படியே திரும்பி ஓக்கஸ் கிட்டையும், கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து காசிப் பேசிட்டு இருப்பீங்களா, வேலையை பாருங்க, அவங்களையும் துரத்தி விடுறா. ஈவினிங் வேலை முடிஞ்சு இவன் அவங்க அப்பாவோட கேண்டோ பிளேயர் சென்டருக்கு வரா. இந்த கேண்டோ அப்படிங்கிறது வால் பயிற்சி மாதிரிதான், ஆனா வால்க்கு பதிலா பேம்போ ஸ்டிக் வச்சு பயிற்சி எடுப்பாங்க. ஆனா அப்பா அந்த பயிற்சி மட்டும் கொடுக்கறது இல்ல, எல்லா வகையான நியூஸ் பேப்பரும் வாங்கி வச்சிருப்பாரு. ஈவினிங் ஆனா வயசானவங்களாம் வந்து உட்காந்து பேசி அரட்டை அடிச்சுட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் கார்ட் கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்போ டேபிள் டென்னிஸ் போர்டு கூட அடிச்சிட்டு இருக்காரு. இவெல்லாம் வந்து அப்பா ஏதாச்சும் ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்க, இத்தனையும் பண்றதுனாலதான் நம்ம சென்டருக்கு யாருமே எதுவுமே கத்துக்க வர மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம வேலையில பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆமா, வர 10 பிளேயர்ஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேற. சரி நான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்ப போக, அம்மா ஒரு நிமிஷம், என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் காஸ்ட்லியான ஒயின் கொண்டு வந்து கொடுத்தான், இது குடிச்சோம்னா ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்குலாம் நல்லதாமா, நீ கூட கொஞ்ச நாளா அதுக்கு தானே மெனக்கெட்டு இருக்கேன்னு இவர் எடுத்துட்டு வந்து குடிக்கவும் இவளும் குடிச்சிடறா. குடிச்சதுமே கொஞ்சம் போதை ஆயிடுது. உடனே அப்பா கிட்ட சொல்றா, அப்பா நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னா, மேன்சு திரும்ப வந்திருக்கான்ப்பா. மேன்சுவா அப்படின்னு அப்பா அதிர்ச்சியாக, ஆமாப்பா அவன் இன்னும் சிங்கிளா தான் இருக்கான், இந்த ஃபர்ஸ்ட் லெவலாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியாதுல்ல. அப்போ நான் திரும்ப மேன்சுவை பார்க்கும்போது அவன் பழசெல்லாம் மறந்துட்டு என்ன திரும்பவும் லவ் பண்ணுவான்ல அப்படின்னு கேட்க, மேன்சு இத்தனை நாள் இங்க இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அது ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து வெளிநாடு போனது, அங்க பெரிய கோல்ஃப் பிளேயர் ஆனது, இப்ப ஹீரோ மெட்டீரியலா திரும்பி வந்தது, நீ எல்லாத்தையும் சொல்ல வேணாமா, மேன்சு உனக்கு வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் பார்த்தா போன மேன்சு திரும்பி வந்த மாதிரி இல்ல பா, எனக்கு மேன்சு தான்ப்பா வேணும் அப்படின்னு இவ போதையில உளறிட்டு அப்படியே டேபிள்ல சாஞ்சிரவும் அப்பாவை அவளோட தலையை தடவி கொடுத்து, என் பொண்ணு பாவும், அவ ஆசைப்படுறது அவளுக்கு கிடைக்கட்டும், கிடைக்காட்டியும் அது அவளுக்கு மனசு வலிக்காத மாதிரி புரிய வச்சிரு கடவுளேங்கிறாரு. இப்படியே அந்த ஸ்கூல் அலுமினிக்கான நாளும் வந்துருது. மினி வந்து தானே ரீனாவை பிக்கப் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்திருப்பா. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான். மினி ஒரு மாதிரி ஓவரா இரிட்டேட்டிங்கா பேசுற மாதிரி இருந்தாலும் அவர் நல்ல ஃப்ரெண்டு தான். சோ ரீனாவை பிக்கப் பண்ணவும் அவ இருந்துட்டு, ஏ என்ன போட்டக் ஷாட் எதுவும் போட்டியா கண்ணத்துக்கு அப்படின்னு கேட்க, ஆமா இப்ப எப்படி இருக்கேன் ஃபேஸ் நல்லா எங்கான மாதிரி இருக்குல்ல, இல்ல ஏதோ மூஞ்சில அலர்ஜி வந்த மாதிரி இருக்குங்கவும், நான் நினைச்சேன் அப்பவே அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன் என்னோட ஃபேஸை கெடுத்துறாதீங்கன்னு, இருக்கட்டும் வச்சுக்க, ஆமா அதுக்கெல்லாம் எவ்வளவு காசு அப்படின்னு கேட்கவும், $5000 சொல்றாளா. 5000மா? அப்புறம் 5000ங்கிறதுலாம் எனக்கு சாதாரணம், என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியும்ல, லாயர், 1 மணி நேரத்துக்கு $500 சார்ஜ் பண்றாரு, எனக்கு 5000 சாதாரணங்கிறா. போதும் போதும் உன்னோட புராணம், கார் எடுங்கிற ரீனா. அலுமினி மீட் நடக்கிற இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்களா. எப்போ விட இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, முக்கியமா அதுவும் மேன்ஸும் இந்த மாதிரி பாப்புலர் ஆகி வந்திருக்கான். அவன் எப்படி தங்க கூட இன்ட்ராக்ட் ஆக போறான், இல்ல அவனோட நம்ம எப்படி இன்னும் நெருக்கமாகலான்னு எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரீனாவும் மினியும் உள்ள போய் இன்னைக்கு ஜங்கும் வர போறாங்க, எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுது. அப்ப இன்னைக்கு செம ஃபன் இருக்க போதாட்டு இருக்கு. நம்மள மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் கடைசியா அவங்க 2 பேரையும் பார்த்தது அவங்க கல்யாணம் நின்னு போன அன்னைக்கு, அதுக்கப்புறமா 2 பேரும் இன்னைக்குதான் சந்திக்க போறாங்க. அத நம்ம எல்லாரும் திரும்பவும் பார்க்க போறோம்னா இது எப்பேற்பட்ட கோ இன்சிடென்ட்ஸ். எல்லாரும் என்னப்பா சொல்றீங்க, பழையபடி அவங்க பேட்சப் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ரீனாக்கு உள்ளுக்குள்ள அவங்க 2 பேரும் பேட்சப் ஆகும்னு என்ன இருந்தாலும் டேட்டிங் ஏஜென்சில அவனை டைரக்டா இன்டர்வியூ பண்ணவ அவ. சோ அவனோட பேச்சுகளோ செய்கைகளோ அவனுக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே காட்டல. சோ எனக்கு நம்பிக்கை இல்லங்கிறா. மினி வந்துட்டு, இல்ல அவன் முன்னவே அவளுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான், ரெக்கார்ட் நோட் எழுதி கொடுப்பான், அவ பேக சுமந்துட்டு போவான், நாய்க்குட்டி மாதிரி அவ பின்னாடியே சுத்துவான், கண்டிப்பா அந்த மேன்சுவா தான் திரும்பி வந்திருப்பான் அப்படிங்க. ரீனா வந்துட்டு, அவன் இப்ப மேன்சு கிடையாது, காரல். அப்ப கூட இருக்கிற இன்னொருத்த சொல்றான், பசங்களாம் அவ்வளவு சீக்கிரம் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் மறக்கவே மாட்டாங்க, எவ்வளவுதான் அவங்களால ஹர்ட் ஆயிருந்தாலும் அவங்க கொடுத்த லவ் இல்ல அவங்க இவங்க மேல வச்ச லவ் மறந்துடவே முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது. பசங்க எப்பவுமே பொண்ணுங்க விஷயத்துல பொசிட்டிவா இருப்பாங்க, அதனால கண்டிப்பா மேன்ஸும் ஜங்கும் திரும்பவும் பேட்சப் ஆவாங்கன்னு அவன் உத்தரவாதம் கொடுக்க, சிலர்லாம் அவ்வளோ அவமானம் நடந்ததுக்கு அப்புறமா எதுக்கு மேன்சு ஜங்க போய் தேர்ந்தெடுக்க போறான், அதுவும் சரிதான், இப்ப மேன்சு பணக்காரனா ரிட்டர்ன் ஆயிட்டு வந்திருக்கான், ஆனா ஜங்கோட லைஃப்ல பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களுக்குள்ள எல்லாமே செட் ஆகும், ஆஹா அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்கப்பா, இல்ல அவங்க சேருவாங்கப்பா அப்படின்னு ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. ரீனா உடனே, சரி நம்ம எல்லாரும் ஒரு பெட்டு வச்சுக்கலாமா அப்படிங்க. ஓகே, எல்லாரும் ரீனா கையில கொண்டு வந்து பணம் கொடுத்துட்டு போறாங்க, அவங்க சேருவாங்க சேர மாட்டாங்கன்னு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, ஹீரோவும் ஹீரோயினும் சேருவாங்களா சேர
மாட்டாங்களான்னு இவங்க பிசினஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோயின் அந்த அலுமினி நடக்கிற ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகுறா. உள்ள போனது அங்க ரிசப்ஷன்ல இவங்க பேட்ச சொல்லி க்ளோரி ஹால்ல தான் நடக்குது, அது எந்த ஃப்ளோர்னு கேட்க 12th ஃப்ளோருங்கிறாங்க. இவ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புறவ திரும்பவும் திரும்பி ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட என்ன பார்த்தா அவங்களுக்கு எத்தனை வயசு மாதிரி தெரியுதுங்க, அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு 29 வயசு மாதிரி தெரியுதுங்கவும் இவளுக்கு ஹாப்பி ஆயிடுது. சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. லிஃப்ட்டுக்குள்ள ஏறவும் ஆடுறா, குதிக்கிறா, என்னென்னமோ பண்றா. லிஃப்ட்ல கேமரா இருக்கு, அதோட ஃபுட்டேஜ ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணுங்க தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க இந்த மாதிரி திடீர்னு ஆடுறாங்க, திடீர்னு வயசு கேட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கும் சிரிப்பா இருக்கு. ஹீரோயினுக்கு என்னன்னா தன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் எப்பவுமே தன்னை பாக்குறதுனால தான் வெயிட் லாஸ் ஆனது, தன்னோட பாடியில சேஞ்ச் ஆனது தெரியல. மேபி முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட கேட்டா அவங்களால தன்னோட அப்பியரன்ஸ்க்கு கரெக்டான ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் தான் ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணுங்கள்ட்ட கேட்டிருப்பா. அவங்க 29 வயசுன்னு சொல்லவும் ஐயா நம்மளுக்கு 4 வயசு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. இருந்தாலும் லிஃப்ட்டுக்குள்ள குதிச்ச குதியில மேடம்க்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கவும் ஹால்குள்ள என்டர் ஆகிறவ வேலையா அங்க குடிக்க ஜூஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லி அந்த செக்ஷனுக்கு போயிடுறா. ஒரு சிப் ஜூஸ் குடிக்கவும் தான் அப்பா ரொம்ப பட்னியா இருந்துட்ட மாட்டிருக்கு அப்படின்னு ரீனா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். எல்லாரும் பேச்சா இருந்தாலும் அப்பப்போ வாசல எட்டி பாத்துக்கிறாங்க மேன்சு வந்துட்டானா இல்லையான்னு. அந்த நேரத்துல குவான் ஒருத்தவன் ஹாய் உங்க கிளாஸ் பிரசிடென்ட் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கவும் ரீனா ஓடி போய் என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கையெல்லாம் புடிச்சுக்கிறா. குவான் தான் இவளோட ஹஸ்பண்ட் ஆட்டு இருக்கு. முன்னவே அவன் கிளாஸ் பிரசிடென்ட், இப்போ பெரிய லாயர் அப்படிங்கும் போது ரீனாக்கு ஒரு மாதிரி பெருமையா இருக்கு தான் புருஷன் பக்கத்துல நிக்கிறதே. அப்படியே ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் பாத்தியா எங்க பேர அப்படிங்கிற மாதிரி காட்ட ரீனாவும் ஹீரோனும் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. குவான் தான் ரீசெண்டா ஹேண்டில் பண்ண கேசஸ், அதுல அவன் எப்படி பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு ஜட்ஜை ஆஃப் பண்ணாங்கிறதெல்லாம் பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அது ஆரவாரமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு சைலன்ஸ், உள்ள ஹீரோவோட என்ட்ரி, இதான் மேன்சோ அப்படின்னு ரீனா சொல்ல அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி அங்கங்க நகர்ந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க கண்ணே அவங்களால நம்ப முடியல. ஹீரோயினுமே அப்படியே அவனையே பாத்துட்டு இருக்கா. சோ எல்லாரும் அப்படியே 2 பேர் மேலதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹீரோ அப்படியே கான்பிடென்ட்டா நடந்து ஹீரோயின் பக்கத்துல வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுக்க இத்தனை பேர் இருக்கும் போது இவன் முதல்ல தனக்கு தான் ஹாய் சொல்றான்னு இவ்வளோ ஹாய் எப்படி இருக்கீங்க, நம்ம பார்த்து 8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இல்ல, அன்னைக்கு நம்ம லிஃப்ட்ல கூட மீட் பண்ணோமே அப்படிங்க. ஆமா ஆனா லிஃப்ட்ல நீ என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே, அதனாலதான் நான் உனக்கு ஹாய் சொல்ல முடியல. இப்ப எப்படி நீ நல்லா இருக்கியான்னு கேட்க நல்லா இருக்கேன், நீ பார்த்தாலே தெரியலையா, சரி நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட நான் தான் அங்க ஓனர் மாதிரி. பின்னாடி ரீனாவா பாத்தியா அந்த கடையிலேயே 10 பொருள் தான் இருக்கு, அதுக்கு இவன் மேனேஜரு, இல்ல ஓனரும் மாதிரியாமா அப்படிங்க. அமைதியா இருடி, நானே என்ன நடக்க போதுன்னு பாத்துட்டு இருக்கேன், பொறுமைங்க. ஹீரோக்கும் ஹீரோயின் கடையில ஒரு சின்ன சைலன்ஸ் ஏற்படுது. இவளே சரி நம்மளே பேச ஆரம்பிச்சிடலான்னு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்க, ஏன் ஜங் உனக்கு ஆயிடுச்சான்னு கேட்க, இல்ல நான் இன்னும் சிங்கிள் தான், நான் என்னோட கரியர்ல தான் மொத்தமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவுமே நிறைய பேர் என்ன டேட் பண்ண ரொம்ப விருப்பப்படுறாங்க, ஆனா நான் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல, வேலையில அவ்வளவு பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் ரீனாவும் பாருடி எவ்வளவு பொய் சொல்றான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மினியும் ஆமான்னு தலையாட்டுறா. ஹீரோவா சிரிச்சுட்டே, சாரி ஜங், அன்னைக்கு நீ டேட்டிங் வந்திருந்தல்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் நானும் ஒரு மீட்டிங்காக வந்திருந்தேன், தெரிஞ்சே தெரியாமலோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நானுமே பார்த்தேன். கஷ்டப்பட்டு உன்னோட இமேஜை என்கிட்ட மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது, எனக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியுமே அப்படின்ட்டு அவங்க வந்து நகுந்து போக, பெட்டு கட்டி இருந்திருப்பாங்களே இவங்க 2 பேரும் திரும்ப பேட்ச பார்க்க மாட்டாங்கன்னு அவங்களாம் ரீனா கிட்ட பணம் எங்களுக்கு தான் அப்படின்னு அவகிட்ட கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கா ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுது. ஹீரோவா அதை கூட கண்டுக்காம மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியா பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பவும் ரீனாவும் மினி அவங்க கிட்ட போய் நம்ம எங்கேயாச்சும் பர்சனலா மீட் பண்ணலாமான்னு கேட்க, சாரி அடுத்த ரீயூனியனுக்கு வேணா சொல்லி விடுங்க வரேன். அதுக்கு இன்னும் 1 வருஷம் மீட் பண்ணணுமேப்பா அப்படின்னு ரீனா சொல்றதுக்கு, எனக்கு டைட் ஷெடியூல், சோ என்னால பொய்யாலாம் வாக்குறுதி கொடுக்க முடியாது, உண்மையிலேயே அதுக்கான நேரம் அமைஞ்சா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப போக, ஹீரோயினா அவனுக்கு எதுக்கு போய் நிக்கிறா, அவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்கிறவன் எதுக்கு இன்னைக்கு இந்த அலுமினிக்கு வந்த, யாரை பாக்குறதுக்கு, உங்க எல்லாரையும் தான் பாக்குறதுக்கு. சரி அன்னைக்கு நான் டேட்டிங் போனேன், ஆமா ஒத்துக்கிறேன், நீ லிஃப்ட்ல இருந்தப்போ நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கலதான், சரி தப்பு தான், ஆனா அன்னைக்கு லிஃப்ட்டுக்குள்ள நீ உன்னோட அசிஸ்டன்ட்டும் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு ஏதோ ஒரு நீ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக தானே அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்த, அந்த மீட்டிங்கை கூட கவனிக்காம நான் டேட்டிங் வந்த பார்ட்னர் கூட என்ன பேசினங்கிறத ஒட்டு கேட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவ கொஸ்டினா கேட்கவும் மினிக்கா சந்தோஷமாயிடுது. பாத்தியா ரீனா நம்மளோட போல்டு ஜங் இன்னும் அப்படியே தான் இருக்கா, கண்டிப்பா அவ இந்த முறையும் மேன்ஸுவ கரெக்ட் பண்ணிடுவா, நீ பெட்டு கட்டின பணத்தெல்லாம் திரும்ப என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். ஏன்னா ரீனா தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேட்சப் ஆக மாட்டாங்கன்னு பெட்டு கட்டி அதோட பணத்தெல்லாம் வச்சிருப்பா, இவங்க 2 பேரும் சேருவாங்கங்கிறது மினியோட கணக்கு, அதனால அவ பணத்தை திரும்பவும் வாங்குறா. ஹீரோவா என்ன மேடம் பதில் சொன்னாதான் நகர விடுவீங்களாட்டு இருக்கு, ஆமா எனக்கு பதில் வேணும், எனக்கு உன்ன மாதிரி போய் சொல்லிலாம் பழக்கம் இல்ல, உண்மையை சொல்லட்டுமா, உன்னை இங்க கொரியால பாக்குற வரைக்கும் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஆனா திரும்ப திரும்ப உன்னை சந்திக்கும் போது உன் மேல உள்ள ஃபீலிங்ஸ் குறைஞ்சிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்காகவே இன்னும் உன்னை அடிக்கடி பார்க்கலாமா
மாட்டிருக்கு, வரட்டுமா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, எல்லாம் முடிஞ்சதுதான் அப்படின்னு கிளம்ப போக ஹீரோயினா டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறா. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்ல. அவ சின்ன நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட காலேஜ் டைம்ல மாடலிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தால, அப்ப அந்த ஏஜென்சில இருக்கிற ஒருத்தன் அவளுக்கு ஒரு ப்ராஜெக்டும் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இவளை டேட்டிங் கூப்பிட்டு இருந்திருப்பான். அது சும்மா ஒரு ஃபார்மல் டேட்டிங் மாதிரி தான். ஹீரோயினும் அதுக்கு கிளம்பி போயிருந்திருப்பா. பட் இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வரவும் அவன் கோவமா அந்த இடத்துக்கு போய் சீன் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டையும் கெடுத்து அந்த ஏஜென்சிக்கும் அவளுக்கும் இருந்த கனெக்ஷனையும் ஸ்பாயில் பண்ணியிருந்திருப்பான். அதுல ஹீரோயின் கோவமாயி அவனை திட்டவும், இவனா நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, இனிமே இந்த மாதிரி டேட்டிங்க்கு நீ வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, போடா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கவும், இவனா அவ காலுக்கடியிலே படுத்துட்டு என்னை தாண்டி தான் நீ இந்த மாதிரி டேட்டிங்லாம் நீ வரணும்னு அங்க ஹோட்டல்ல சீன் கிரியேட் பண்ண இவளா அவனை ஈஸியா தாண்டிட்டு போயிருந்திருப்பா. அதுல அவன் இன்னும் கோவமாயி பின்னாடியே வந்து, ஜங் இனியோட உனக்கும் எனக்கும் உள்ள எல்லா சம்பந்தத்தையும் முடிச்சுக்கலாம், நான் இனிமே உன்னை பார்க்கவே வர மாட்டேன், உன்னை தேடியே வர மாட்டேன், நீ எனக்கு வேணாம், நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு அவன் கத்தவும் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. அதே சமயம் அவன் விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னதும் பயமா தான் இருந்துச்சு. அதனால திரும்பி வந்து இப்ப அவனை எப்படி கிஸ் பண்ணாலோ அதே மாதிரி கிஸ் பண்ண அவன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சிருப்பான். இவ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, சொல்லு என்னை விட்டுட்டு போயிடுவியான்னு கேட்க, செத்தாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதை ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்ப கிஸ் பண்ணியிருந்திருப்பா. இன்னைக்கு கிஸ் பண்ணது ஹீரோக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருந்தாலும் அவன் அப்படியே அசராம, ஜங் உன்னோட இந்த கிஸ் எனக்கு உன்னை ஞாபகப்படுத்துது அப்படின்னு ஆரம்பிக்கவும் எல்லாரும் இவன் ஏதோ சொல்ல போறாங்கிற மாதிரி இவங்களையும் உத்து பார்க்க, அமெரிக்கால இருக்கும்போது நான் ஜென்சின்னு ஒரு நாய்க்குட்டி வளர்த்தினேன். அது நான் எப்ப கிளம்புறேன்னு சொன்னாலும் என்னை விடவே விடாது, பின்னாடியே ஓடி வந்து என் காலை சுத்தி சுத்தி லிக் பண்ணிட்டே இருக்கும். சோ இப்ப நான் கிளம்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ என்ன கைய புடிச்சு நிப்பாட்டினதும் கிஸ் பண்ணதும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு கதை அப்படின்னு மினி கையில இருந்து இப்ப ரீனா பணத்தை புடுங்கிடுறா. இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோ அங்கிருந்து கேஷுவலா கிளம்பி போக இவளுக்கு அவமானம் தாங்க முடியல. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அங்கிருந்து வெளியில வரவ மயக்கம் போட்டு கீழே விழுந்தாடுறா. அது திரும்பி ஹீரோ பார்த்ததும் பதட்டமாயிடுறான். ஓடி போய் அவளை தூக்க வரலான்னு வேகமா பக்கத்துல வர அதுக்குள்ள இடையில வந்து ஒருத்தன் ஹீரோனை தூக்கிடுறான். அவன் அந்த ஹோட்டலுக்கு வந்தவனாட்டு இருக்கு. ஹீரோவும் சரி அவ்வளவுதான் யாரோ காப்பாத்த போறாங்களே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவன் மனசு சொன்னாலும் அங்கிருந்து ஒரு இன்ச்சு நகர முடியல. ஆட்டோமேட்டிக்கா காலு ஹீரோனை தூக்கிட்டு போனவன் பின்னாடிதான் போகுது. சோ அவளை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவன் வந்துடுறான். டாக்டர் உடனே வந்து அவளை செக் பண்றாங்க. அப்ப திடீர்னு சைட்ல இவனை பார்க்கவும், சார் நீங்களா, நீங்க கோல்ஃப் பிளேயர் கார்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே ஹீரோனையும் டெஸ்ட் பண்றாங்க. என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது தூக்கிட்டு வந்தவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனா பக்கத்துல இருக்கிற ஹீரோ சொல்றான், இப்பதான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி மயக்கம் போட்டாங்க, அதுக்கு முன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்கன்னு சொல்ல அவளுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ட்ரெஸ் எல்லாம் லூஸ் பண்ணா பிரீத்திங்க்கு உதவியா இருக்கும்னு இவங்க ட்ரெஸ் லூஸ் பண்ணவும் தான் வயிற்றுல அந்த எடை குறைக்க மாட்டினா டைட் பெல்ட்டை பாக்குறாங்க. டாக்டர் கோவமா முதல்ல இதை ரிமூவ் பண்ணுங்கிறாங்க. ஹீரோக்கு அதை பார்த்தா லைட்டா சிரிப்பு கூட வருது. வெளியில வந்து ஹீரோ நிக்கவும் தூக்கிட்டு வந்தவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். சார் நான் கிம், நீங்க அப்படின்னு கேட்கவும் நான் காரல். அந்த டாக்டர் மேடம் கூட சொன்னாங்க நீங்க ஒரு கோல்ஃப் பிளேயர்னு, நீங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்க முன்ன இருந்துச்சு, அப்போ நீங்களே அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா, ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லவும் அந்த கிம் கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் மயக்கத்துல இருக்கிற ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். இன்னைக்கு அலுமினை மீட்ல நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே அவளையே பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கொஞ்ச நேரத்துல அப்படியே ஹீரோயின் கண்ணு முழிச்சிடுறா. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க ஹாஸ்பிட்டல்ல. மயக்கம் போட்டது ஞாபகம் இல்ல அப்படிங்கவும், ஆமா மயக்கம் போட்டேன்ல, எனக்கு இப்போ கொஞ்சம் லோ பிரஷர் அதான் மயக்கம் போட்டேன். ஜங் லோ பிரஷருங்கனால நீ மயக்கம் போடல, வெயிட் லாஸ்க்காக மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு பெல்ட்டை இடுப்புல மாட்டி வச்சிருந்திருக்க, அது போக லாஸ்ட் 1 வீக்கா எதுவுமே சாப்பிடாம உன் உடம்ப கெடுத்து வச்சிருந்திருக்க, ஏதோ வெயிட் லாஸ்க்காக டேப்லெட்ஸ் எடுத்திருப்பியாட்டு இருக்கு, அது ஹெவி டோஸ், உன் பாடி டீஹைட்ரேட் ஆயிருந்திருக்கு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இந்த வயசுலங்கவும், அது வந்து எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை, நான் கிளம்புறேன், இப்பதான் நீ கண்ணு முழிச்சிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இவன் பில் செக்ஷனுக்கு வர அவளும் பின்னாடியே வரா. மேன்சு நான் உன்ட்டு ஒன்று பேசணும் அப்படிங்க இவனா கண்டுக்காம அந்த ஃபார்ம்ல எல்லாம் சைன் போட்டு பில்லையும் பே பண்ணிட்டு கிளம்ப போக இவன் கை பிடிச்சி நிப்பாட்டி, என்னோட பர்ஸ் போன்லாம் அலுமினை ஹால்லயே விட்டு வந்துட்டேன், உனக்கு எனக்கு வந்து எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, உன் ஃபோன் நம்பர் கொடு, ஹாஸ்பிட்டல் பில்ல நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேங்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாஸ்டா நடந்து போக இவளும் பின்னாடியே ஓடுறா. எனக்கு அவசியம் இருக்கு, இனி நாய்க்குட்டி மாதிரி பாக்குற ஒருத்தன்ட்டு இருந்து என்னால காசெல்லாம் வாங்கிக்க முடியாதுன்னு இவ அவனை துரத்திட்டே போக அதுக்குன்னு ஹீரோ அடையாளம் கண்டுபிடிச்சு சிலர்லாம் காரல்பா அவருக்கு இங்க வந்தாரு, அந்த பொண்ணு இதுக்கு அவர் கையை பிடிச்சிருக்குன்னு சிலர்லாம் போட்டோ எடுக்க ஹீரோவா டென்ஷனா அவளை நகர்த்தி கூட்டு வந்து உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படிங்க, உன்னோட ஃபோன் நம்பர் கூட, நான் நீ எப்போ அவைலபிளோ அப்ப வந்து பணத்தை கொடுத்துட்றேங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குற அளவுக்கு நீ ஒன்னும் இம்பார்ட்டன்ட் ஆளும் கிடையாது, நான் ஒன்னும் பழைய மேன்ஸும் கிடையாது, நீ கேட்டதும் என்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து கொடுக்க, நான் இப்போ காரல், அதை புரிஞ்சுக்காம பைத்தியக்காரித்தனமா பண்ணிட்டு இருக்காத, உண்மையிலேயே இன்னைக்கு நீ அலுமினையில பண்ணது அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாவும் பாவமாவும் இருந்துச்சு, சோ நீ எனக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க
அவங்க, ஆமா நான் உனக்காக தான் பண்ணேன், அதுல என்ன தப்பு, நான் உன்னை ஒரு காலத்துல உண்மையிலேயே லவ் பண்ணேன்ல, சோ நான் லவ் பண்ணவன் திரும்பி வரான்னு தெரிஞ்சப்போ என்னையும் அறியாம நான் ஒரு ஆர்வத்துல சில விஷயங்கள் பண்ணதான் செஞ்சேன், அதுல உள்ள லவ் உனக்கு புரியல, சிரிப்பாவும் பாவமா தான் இருந்துச்சு. சரி அப்படி சிரிப்பாவும் பாவமாவும் தான் இருந்துச்சுன்னா நீ வந்த உடனே ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிட்டு போயிருந்திருக்கலாமே, எதுக்கு நான் கண்ணு முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ உனக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு தானே, அது உன்னை அறியாம தானே உன்னை இங்க வர வச்சிருக்குங்க. இங்க பாரு ஜங், நான் முன்னவே சொன்னதுதான், உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, இதோ இந்த செகண்ட் உன் முன்னாடி நிக்கிறேன்ல, எனக்கு உன் மேல ஒண்ணுமே தோணல, ஆனா எனக்கு தோணுதே, நான் சாப்பிடும் போது தூங்கும் போது அப்படின்னு எனக்கு உன்னை பத்தி மட்டும் தானே யோசனை ஓடிட்டு இருக்கு நீ இங்க வந்ததுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ண, பாரு இப்ப கூட உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே இல்ல, இதான் ஃபீல் பண்ற அழகா, இங்க பாரு மேன்சோ எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாத, எனக்கு ட்ரை ஐஸ் எப்படி என் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதும் அங்க கிராஸ் பண்ற சிலர்லாம் போட்டோ எடுத்துட்டு போறாங்க. இவனுக்கா கடுப்பாகுது. இப்ப என்னதான் சொல்ல வர, நீ எனக்கு ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, உன் நம்பர் தரமாட்டேன்ட்ட, இந்தா என் நம்பரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல நம்பர் எழுதி அவனோட ஜோப்ல வச்சுட்டு, உனக்கு எப்ப எனக்கு கால் பண்ணணும்னு தோணுதோ அப்போ கால் பண்ணு, நான் ஹாஸ்பிட்டல் பில்ல உனக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து நகுந்து போயிடுறா. இவனா எரிச்சலா அந்த பேப்பரை தூக்கி குப்பையில போடலான்னு பாப்பான், இருந்தாலும் அவ வச்ச இடத்துல இருந்து அதை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி வீட்டுக்கும் வந்துடுறான். வீட்டுக்கு வந்து குளிக்கிறான். குளிக்கும் போதும் ஹீரோனோட ஞாபகமா தான் இருக்கு. அதுல ரொம்ப நேரம் ஷவர் கடியிலே நிற்கவும் அவனுக்கே ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிருது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிச்சன்ல வந்து காஃபி போட்டுட்டு இருப்பானா, ஹால்ல இருக்கிற அசிஸ்டன்ட் ஈவினிங் நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டி யாரையோ பழி வாங்க போறேன்னு கிளம்பி போனவரு அந்த நபர் மயக்கமானதும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணி பக்கத்துலயே இருந்து கேர் கொடுத்து ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணி பிளஸ் அது செய்தியாகிற வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க, இதான் பழி வாங்குற அழகான்னு கேட்க, ஹீரோ ஹீரோயினோட போட்டோ வந்திருக்கும், ஆனா ஹீரோனோட ஃபேஸ லைட்டா மறைச்சிருந்திருப்பாங்க. அவங்கள நல்லா தெரிஞ்சவங்களுக்கு போட்டோ பார்த்ததுமே யாருன்னு ரெகக்னைஸ் பண்ணிடலாம், மத்தவங்களுக்கு தான் அது காசிப். உனக்கு என்ன பார்த்த நக்கலா இருக்கா, ஆமா நான் ஜங்கு மேல கோவமா தான் இருக்கேன், அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அலுமினை மீட்டுக்கு போனேன், ஆனா அவகிட்ட பழி வாங்குறதுக்கு என்ன இருக்கு, அவகிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் பார்த்த ஜங்கே அவ கிடையாது, அவளுக்கு 33 வயசு ஆயிடுச்சு, அவளுக்கு இப்ப ஹெல்த் கிடையாது, இன்னும் சிங்கிளா தான் இருக்கா, இன்னும் அதே ஃபேமிலி ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கா, பணம் இல்ல வேலை இல்ல, அவளை பழி வாங்கி எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் நான் எப்படி பழி வாங்க முடியும், இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கத்த, சார் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, நான் சும்மா ஜாலிக்காக தான் சொன்னேன், நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாங்கிறான். ஹீரோவும் ரூமுக்கு வந்து காஃபி கப்பை கீழே வச்சுட்டு டென்ஷனா நின்னுட்டு இருக்கவும் அப்ப பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில ஒரு உருவம் வருது, காரல் அப்படின்னு கூப்பிட்டு. இவன் திரும்பி பார்த்தா மேன்ஸோட உருவம் தான் அந்த கண்ணாடியில வந்திருக்கும், அதாவது அந்த பழைய உருவம். ஜங்க பழி வாங்கணும்னு மைண்ட் நினைச்சாலும் உள்ள இருக்கிற என் மனசு அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இல்ல, நல்லா யோசிச்சு பாரு, அவ உன்னை கல்யாணத்தனைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம், ஆனா அவ உன்னை காதலிக்காம இல்ல, அவ இன்னமும் கூட உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கா. எப்படி என்ன காதலிச்சவ கல்யாணத்தனைக்கு வேற ஒருத்தங்க கொடுத்த ஆஃபர்ல ஃபாரினுக்கு படிக்க போயிருந்திருப்பா, அவளுக்கும் அவனுக்கும் ரொம்ப நாள் லிங்க் இருந்ததுனால தானே அந்த மாதிரி ஒரு ஆஃபரை அவன் கொடுத்துருக்கவும் முடியும், இவ்வளவு அதை ஏத்துக்கிட்டு சாதாரணமா போயிருந்திருக்கா, இன்னைக்கு என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல் பில்ல ரிட்டர்ன் பண்றதுக்கு அவ அவ்வளோ துடிக்கிறா. மேன்சுவா நீ நல்லா யோசிச்சு பாரு, உன்கிட்ட இப்ப வச்சு எல்லாம் இருக்கு, இதுக்கு முன்னாடி நீ அவளுக்கா லாயர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தியே தவிர்த்து உங்ககிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் கூட இல்ல, அப்பவுமே அவ உன்னை அவ்வளோ சின்சியரா லவ் பண்ணியிருந்தா, ஏதோ ஒரு அவசரத்திலயோ பயத்திலயோ அவ எடுத்த முடிவை நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு வீணா கோவப்பட்டு இருக்க, அன்னைக்கு நடந்தது உனக்கு அவமானமா தான் இருக்கும், இருந்தாலும் நீ அதை மறந்துட்டேனா ஜங்கோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியும், இன்னி வரைக்கும் உன்னால ஜங்க தவிர்த்து வேற எந்த பொண்ணையும் பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அவ மனசுக்குள்ளேயே இருக்கிறதுனால தானே. ஹீரோவா நான் ஒன்னும் மேன்சு கிடையாது, நான் காரல், 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜங்கு சொன்ன முட்டாளா நான் இருக்கவே விரும்பல, நீ மறைஞ்சுப்போ அப்படின்னு ஃபிளவர் வாஸ் எடுத்து கண்ணாடி மேல எரிஞ்சிடுறான். அதுல கண்ணாடியும் உடஞ்சு போயிடுது. இவனும் கோவத்துல முறைச்சு அங்க டேபிள்ல இருக்கிற ஹீரோனோட போன் நம்பரை பார்த்துட்டே நான் பழி வாங்குறேன், அதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் முறைச்சு நிக்கிறதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.